வணக்கம் நலன்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி சம்மருக்காக நம்ம ஒரு பால் வச்சு நம்ம பாதாம் எல்லாம் வச்சு ஒரு இது மாதிரி சர்பத் மாதிரி பண்ணுறோம். அதில் ஜெல்லி போட்டு எல்லாம் பண்ணி இப்போ பாலை நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா. இப்போ ஒரு மிக்சியில் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, வாட்டர்மெலன் சீட்ஸு, ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். அதை நல்லா பாவாக அரைச்சிட்டு வரணும். இப்போ அரைச்சாச்சு. அதை இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை அதோடு சேர்த்து ஒரு சுற்றுறோம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே பாலில் சேர்த்து நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அந்த பால் தகுந்த மாதிரி இந்த பொடியை ஒரு ஸ்பூனில் கலந்துக்கலாம். இதில் பால் சுண்டாக காய்ச்சி வச்சுருக்கோம். நம்ம இதில் ஸ்பூனில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் கலந்துக்கணும். பவுடரை போதும். ஓகே, மீதி நம்ம வச்சுக்கலாம். பத்திரமா வச்சுட்டு நம்ம அப்பப்போ வேணுமோ அப்பப்போ செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துருக்கு பாருங்கள் கலர். இது நல்லா நம்ம பாலை சுண்டாக காய்ச்சி தொட்டு நம்ம நல்லா டேஸ்டியாக இருக்கும். மீதி பவுடர் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு அப்பப்போ வேணும்னா பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கப்போ நம்ம இன்னொரு சைடில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் இந்த ஜெல்லி பவுடர், இதை பாருங்கள், ஜெல்லி பவுடர் இருக்குது. ஜெல்லி பவுடரை அதை அதில் சுடுதண்ணியில் போட்டு ஒரு கிண்டுறோம். அப்படியே கிண்டு இந்த தட்டில் அப்படியே ஊற்றிடணும். ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை சூட்லேயே சரியாயிடும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போயே திக்னஸ் வருது. போதும், சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாதாமையும் பிஸ்தாவையும் இதை அதில் போட்டுடுறோம். அப்படியே போட்டுடலாம். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ். இப்போ நம்ம ஜெல்லி ரெடி ஆகிட்டு இருக்குது. கூலிங் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதில் போட்டுடுறோம். அங்கே பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள் ஜெல்லிங்க. அதை கட் பண்ணியும் போடலாம். இப்போ நம்ம இப்படி போட்டுருவோம். டேஸ்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஜல்லி போடுறோமோ நல்லா டேஸ்டியாக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலன்தானா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்மர் ஸ்பெஷல் இது. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு பவுலில் கப்பில் கிளாஸ் டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.